ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 7 பார்க்க போறோம். ரியோவை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு நீங்க தங்குற இடத்துக்கு உங்களை ஆரியா கூட்டிட்டு போவான்ட்டு லிசலாட் கிளம்பியிருப்பா. ரியோ இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ்ன்பா. இந்த இடத்துல இன்ட்ரோடர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சரி, ரியோவை பார்த்தது ஹாப்பியாவா, காயம் ஏதாவது பட்டிருக்கான்னு செக் பண்ணுவா. ரியோ எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு எல்லாத்து பார்வையும் இப்ப நம்ம பக்கம் தான்பா. சிலையா எல்லாரும் தன்னை தான் பாக்குறாங்கன்னு நோட் பண்ணிட்டு ஷையாகி அந்த பக்கம் போயிருப்பா. ரியோ அடுத்த சில நாட்களுக்கு நம்ம இங்க அமாண்டால தான் தங்க வேண்டியது வரும். லிசலாட்டி நம்ம தங்கறக்கான இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்பா. சிலையா கிட்ட உங்ககிட்ட எதுவும் கேட்காம நான் முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன், அது உனக்கு பிரச்சனை இல்லையன்னு கேட்பான். அவன் நீ எது செஞ்சாலும் சரியாதான் இருக்குன்பா. ரியோ இங்க பெல்ட்ரமோட ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்களா வந்திருக்காங்கன்ட்டு யார் யாருன்னு பேரை சொல்லுவான். சிலையா எல்லாரும் முக்கியமான ஆளுகுதான், ஆனா பிரின்சஸ் ஃப்ளோரா அப்புறம் மிஸ் ரொவானா உனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களாச்சு நோட் பண்ணலையான்னு கேட்பா. ரியோ ஹேர் கலர் வித்தியாசமா இருக்குல்ல, இருந்தாலும் பிரின்சஸ் சென்ஸ் பண்ற போலதான் இருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ் நான் மாட்டலின்பா. சிலையா பேசாம கிளம்பிடலான்பா. ரியோ அதெல்லாம் வேண்டாம், மிஸ் லிசலாட்டால ஆக வேண்டிய விஷயம் இருக்குன்பா. சிலையா அப்படி என்னன்னு கேட்பா. ரியோ கண்டிப்பா அங்க இருந்து டெலபோர்ட் ஆனவங்க ஹீரோஸா தானே இங்க வந்திருக்கணும். அப்படி யார் பழக்கமாவது தெரிஞ்சு யாரை தேடுறானோ அவங்களே கிடைச்சா ஓகே தானே. அண்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருந்தா இன்னும் நல்லா தானே போகும்பா. அண்ட் ஆல்சோ அவளை வீட்டுல வச்சு மீட் பண்றதுக்கு ஃபார்முலா போற விஷயத்துல ஹெல்ப் கேட்பான். சிலையாவும் பாத்துக்கலான்பா. நைட்டு டியூக் டிஸ்கஸ் பண்றப்ப மிஸ் லிசலாட் உங்களோட அந்த அசிஸ்டன்ட் ஆரியா வேற லெவல்பா. லிசலாட் ஹீரோ சண்டையில இறங்காம இருந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயம் தான் உறுத்தலா இருக்குன்பா. டியூக் அவருக்கு ரியல் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையில, அதுலதான் சொதப்பறாருன்பா. லிசலாட் அந்த பெரிய கத்தியை தூக்கி போட்டான்ல, அது டிவைன் ஆம்ஸால கிடைச்சிருக்கும் போலன்பா. டியூக்கும் அந்த விஷயத்த ஒத்துப்பான். லிசலாட் அவருக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லாம இருக்குன்பா. டியூக் அதை மறுப்பு சொல்லவே முடியாது. குறிப்பா இப்ப பேட்டிலுக்கு அனுப்புனா அதுல அவர் சாகம் கூட நேரலாம். அதனால டெஸ்ட் ஃபைட் வைக்கிறதுக்கு நைட்ஸோட சண்டை போட வச்சு பழக்கி விடுறான்பா. சிலர் ஃபர்ஸ்ட் பேட்லேயே சொதப்பலா போச்சுன்பா. டியூக் அது அவருக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் போலன்பா. சிலர் மனசுக்குள்ள டியூக் அவர் ஒரு சிம்பிள் ஆஃப் பவரா மட்டும் தான் பாப்பான் போலன்னு நினைப்பா. டியூக் அவன் மட்டும் வரலன்னா மொத்த பேரும் காலின்பா. சிலர் ஹருட்டோவை பத்தியே பேசுறீங்கன்பா. டியூக் அவன் கண்ணிமிக்கிற நொடியில 3 மினிட்டரை காலி பண்ணான். என்சாண்ட் பண்ண கத்தி வச்சிருக்கான். அவனோட ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல. அவன் விஷயத்துல என்ன நினைக்கிறீன்னு கேட்பான். சிலர் ஆளு பணிவா பலத்தோட இருக்கான், ஆனா ஏதோ சில காரணங்களால அவனோட ரியல் ஐடென்டிட்டியை வெளியே காட்டிக்காத போல இருக்குன்பா. டியூக் அவன் கூட ஃபார்முலா கூட்டாகிறதுக்கு முன்னால நான் அவனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறேன்பா. லிசலாட் என்ன நாளைக்கு அவன் கூட எனக்கு மீட்டிங் இருக்குல்ல, அதுல கலந்துக்கலான்னு பாக்குறீங்களான்பா. டியூக் அதை பண்ணி கொடுத்தா சந்தோஷம்பா. அவளும் புரிஞ்சதுன்பா. டியூக் நான் தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதாது, நான் என்னோட நைட்ஸ் அனுப்புறேன் யூஸ் பண்ணிக்கங்கன்பா. லிசலாட் உண்மையாவ அது பெரிய விஷயம்பா. டியூக் நாளைக்கு இந்த மாஸ்டர் திங்ஸை பார்க்க போறீங்க, அப்ப காட்டுக்குள்ள நைட்ஸோட உதவி தேவைப்படும்லன்பா. லிசலாட் உண்மைதான், ஏன்னா இப்ப காணாம போற அட்வென்ச்சரஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்பா. இதுக்கப்புறம் ஆல்போன்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட்டை காட்டுவாங்க. அவனுக்கு பார்த்தா ஆளுக்கு ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போலான்னு கூட்டிட்டு போவாங்க. அவங்க கொஞ்சம் எளிமப்பட்ட பொண்ணுகளா இருக்க போல இருக்கும். நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் போறமாட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆல்போன்ஸ்லாம் நீங்க வரது நோபல் பர்சனோட ஞாபகத்துல வச்சுக்காங்கன்பா. அதான் அந்த பொண்ணுங்க 2 பேருமே எங்களுக்கு பெருமைன்பாங்க. ஸ்டூவர்ட் இது போதும் நமக்கு மதியானம் நடந்த சம்பவத்தை மறக்க வைக்கன்பா. ஆல்போன்ஸ் அதை ஏன்டா ஞாபகப்படுத்துறேன்ட்டு ஹருட்டோவோ என்னமோ அவன் நமக்கான பேரை தட்டி பறிச்சிட்டான். அதை யோசிச்சா கடுப்பா வருதுன்பா. ஸ்டூவர்ட் அப்புறம் ஹீரோ நடந்துகிட்ட விதத்தை பத்தி சொல்லுவான். பார்த்தா பயங்கரமா நக்கல் பண்ணி விட்டுருப்பான். 2 பேரும் என்ன ஆளுகடா, பேஸ்மெண்ட் இவ்வளவு வீக்கா வச்சிருக்கீங்க, கால் நடுக்கத்தை பார்த்திருக்கணுமே சண்டையில, கொஞ்ச நாவது பயப்படாத கோலைகளா இருக்குன்னு இருப்பான். ஸ்டூவர்ட் அவன் என்ன நினப்புல பேசுறான், நம்மள பலவீனமானவங்க போல ட்ரீட் பண்ணிட்டானேன்ட்டு கடுப்புல இருப்பான். ஆல்போன்ஸ் அதை விட்டு தள்ளி எனக்கு ட்ரிங்க் தான் வேணும்பா. இதுக்கப்புறம் உள்ள போய் மேனேஜர்கிட்ட பேசினா ரூம் இல்லைன்றுவாரு. சரி இருக்கவனுங்கள வெளியே தட்டி விட்டு ரூமை கூட்டா முதல்லேன்பானுங்க. அண்ட் நோபல் ஃபேமிலிங்க இதுல ரொம்ப பெருமை வச்சிருப்பானுங்க. அவனுங்களும் பணம் காசுக்காகவோ அந்த பேருக்காகவோ அது பண்றது இல்லைன்ட்டு ஆல்ரெடி இருக்காங்க, இப்ப போங்கன்னு சொல்லி தாட்டி விட பாப்பாங்க. ரியோ சிலியா அப்புறம் ஐஷியா 3 பேரும் பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா வெளியே பயங்கர சலசலப்பா இருக்கும். பார்த்தா ஆல்போன்ஸும் ஸ்டூவர்ட்டும் சண்டை கட்டிட்டு ரகலை பண்ணிட்டு அடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்ட்டு கோவப்படுவானுங்க. ரியோவும் ஏதோ சண்டை போலான்ட்டு வெளியே போய் பார்க்கலான்ட்டு போவான். ஸ்டூவர்ட் அவன் பாட்டுக்கு கதவை நீக்கி இருப்பான். பட்லர் நடக்கிற பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்பான். ஹருட்டோ என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பான். ரியோவை பார்த்ததும் நீ ஹருட்டோவை என்னமோ தானேன்பாங்க. ஹருட்டோன்னு அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாமான்பான். அவனுக்கு தன்னோட பேரை சொல்லவும் அவனுக்கு ஸ்கூல் சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரியோ சாரி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாம போனதுக்கு. ஆமா இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ரூம் தேவை, நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிட்டு வந்திருக்கோம்பானுங்க. ரியோ ரூம் தானே, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீங்க இந்த ரூம் எடுத்துக்கங்கன்ட்டு கிளம்பலான்னு பாப்பான். பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸாவே வாங்கன்பான். ஆல்போன்ஸ் டக்குன்னு தடுத்துட்டு பேசாம நீங்க எங்களோட வந்து சேர்ந்துக்க வேண்டியதானன்பா. ரியோ இல்ல நாங்க ஃபுல்லா சாப்பிட்டாச்சு கிளம்புறோன்பா. ஆல்போன்ஸ் நீ போ, இந்த பொண்ணுங்க இன்னைக்கு எங்களோட இருக்கட்டும். அப்புறம் நோபல் இன்விடேஷனை மறுப்பு என்னன்னு கேட்பான். ரியோ ஏற்கனவே பல தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல களைச்சு போயிருக்கோம், நாங்க கிளம்பணும் ரெஸ்ட் எடுக்கணும்பா. ஆல்போன்ஸ் நீ பவரால ஜுவாடால எவ்வளவு பெரிய புடுங்கிய வேணா போ, ஆனா நீ வெறும் காமனருங்க இதை மனசுல வச்சுக்கன்பா. ஸ்டூவர்ட் பிரச்சனை வேண்டாமே அவனை போக விடுன்பா. பட்லரும் இங்க பாருங்க இன்னுமே ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே போனா கண்டிப்பா எங்க தரப்புல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவான்பா. ரியோ கிளம்பலான்னு பார்த்தா ஆல்போன்ஸ் திரும்ப தடுப்பான். ஸ்டூவர்ட் போக தான் விடான்பா. ரியோ இப்ப என்னன்னு கேட்டா
அல்ஃபோன்ஸ் உனக்கு நோபிலிட்டியோட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியலன்பா. ரியோ துரதிருஷ்டவசமா நான் தான் காமனரா பிறந்துட்டேன்பா. அல்ஃபோன்ஸ் மரியாதை குறைவா நடந்துக்கிறவனுங்கள நான் எனக்கு ஏத்த போல டார்ச்சர் பண்ணுவேன்பா. ரியோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி மரியாதை குறைவின்னு கொலை பண்றக்கலாம் அந்த ஏரியாக்கான லிமிட் இருக்காமே, நான் அந்த விதத்துல ஏதாவது தண்டிக்கும்படியான செயலை செஞ்சுட்டேனான்னு கேட்பான். அல்ஃபோன்ஸ் உனக்கு என்ன திமிர்றா காமனர், நான் ஏன் அட்டாக் பண்ணுவான். ரியோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இதுக்கப்புறம் அவனை தரையோட வச்சு ஹோல்ட் பண்ணுவான். ஸ்டூவர்ட் அவனை போக விடுன்பா. ரியோ நானா பிரச்சனைய ஆரம்பிச்சேன், விட்டா திரும்ப கை வைக்க வருவான்பா. ஸ்டூவர்ட் எங்களை பார்த்தா எப்படா தெரியுதுன்ட்டு அவனும் ஃபைட் பண்ண வருவான். ரியோ விலகிக்கவும் அப்படியே விழுந்திருப்பான். அல்ஃபோன்ஸ் நீ செய்யற செயல்கள் எல்லாம் மன்னிக்க முடியாததுன்பா. ரியோவை வெறி பிடிச்ச மாதிரி பஞ்ச் பண்ண வருவான். அவன் அசால்ட்டா தூக்கி போட்டுருவான். ஸ்டூவர்ட்டும் வெறியாகி அட்டாக் பண்ண வரும்போது வயிற்றுல ஒரு உத தான் விடுவான். ரெண்டு பேருமே அன்கான்சியஸ் ஆயிருப்பானுங்க. ரியோ சிம்பிளா பட்லர் கூப்பிட்டு இவனுங்க கிட்ட சரி வர பேசுற மாதிரி ஆளு இருந்தா யாராவது கூட்டிட்டு வாங்கன்பா. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ரிப்போர்ட் ஆரிய கைக்கு வந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட டியூக்கும் லிசலாட்டும் இதுக்கப்புறம் அவன் எப்படி நோபல் பர்சனை நம்புவான்ட்டு கவலைப்படுவாங்க. டியூக்லாம் அந்த பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்களேன்ட்டு கோவப்படுவான். லிசலாட் அவங்க எங்கன்னு கேட்டா நம்ம கொடுத்த விடுதலை தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்பா ஆரியா. லிசலாட் அப்ப சரி காலையில போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. டியூக் என் சார்பிலையும் சின்சியர் அப்பாலஜிஸை கொடுத்துருங்கன்ட்டு ஸ்டீவர்ட் கிட்ட வந்தவன் லாஸ்ட் டைமே நான் உனக்கு கொடுத்த வார்னிங் பெருசு, இந்த தடவை நீ வாரிசே இல்லைங்கிற அளவுக்கு அறிவிச்சாலும் அறிவிச்சிருவன்பா. அல்ஃபோன்ஸ் இது டூ மச், இப்பெல்லாம் பண்றது தப்புன்பா. டியூக் வந்தவன் 3 மினிட்டரை சமாளிச்சான். அதுவும் அதுகளோட விளையாடுற போல. உங்களால அதை பண்ண முடியுமாடான்பா. அல்ஃபோன்ஸும் ஸ்டூவர்ட்டும் கடுப்பாவானுங்க. அல்ஃபோன்ஸ்ல அவனை போல கத்தி இருந்தா நானும் தான் செய்வேன்பா. டியூக் கேள்விப்பட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஒன்றும் பண்ண முடியலையாமே, கேவலமா இல்லையான்பா. அவன் காமனரா இருந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்த விட ஸ்ட்ராங்குன்பா. அல்ஃபோன்ஸ் நீ எவ்வளவு பெரிய புடுங்கியா இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாத, உங்களுக்கு மரியாதையை சொன்னதை திருப்பி எடுத்துக்கன்பா. டியூக் உங்களுக்கு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தரேன். நாளைக்கு அமாண்டே ஃபாரஸ்ட்குள்ள லிசலாட் ஒரு சர்ச் இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாங்க. அங்க போய் நல்ல பேர் எடுத்தா போதும்பா. அவங்களும் சரின்பாங்க. டியூக் ஆனா அதுக்கு முன்னால மாஸ்டர் ஹருட்டோ கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்பா. ரெண்டு பேரும் சரின்பானுங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப ரியோ என்னால உங்களுக்கு தானே அதிக பிரச்சனைன்பா. சிலையா அப்படிலாம் இல்ல, லேசாயதையும் படப்படம் நடிக்குது, இருந்தாலும் நீ செஞ்சதுதான் கரெக்டுன்பா. ரியோ நீ கொஞ்சம் காமாக ஐஷியா கூட இருக்க மை ஸ்டோன் ஹவுஸ்ல விட்டு போட்டான்பா. சிலையா அதெல்லாம் வேணா, நான் உன் கூடவே இருக்க விரும்புறேன்பா. டக்குன்னு வெக்கப்பட்டு உன் மேல இருக்க கவலை இல்லைன்பா. இதுக்கப்புறம் லிசலாட் வந்திருப்பா. சிலையா தானே சிசிலியானோ, ஐஷியா தானே ஐஷியானுமே அறிமுகப்படுத்திப்பாங்க. லிசலாட் ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்கன்பா. சிலையா தேங்க்ஸ் சொல்லுவா. இதுக்கப்புறம் தனியா பேசும்போது டியூக் சின்சியரா மன்னிப்பு கேட்டாரு. இந்த டைம்ல உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்குறேன்னாருன்பா. ரியோ அப்படியா, அப்ப நேத்து சண்டை சுமூகமா முடிஞ்சதுன்னு எழுத்துக்கள்ல ஒரு டாக்குமெண்ட் கொடுங்கன்பா. லிசலாட் நானே நடுவரா இருந்து இது பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்ட்டு எப்பவும் போல என் வீட்டுல லஞ்சுக்கு சந்திக்கலான்பா. அண்ட் கூட இருக்க பொண்ணுகளையும் கூட்டிட்டு வாங்கன்பா. ரியோ நேத்து நடந்த சம்பவத்திலேயே அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, நான் மட்டும் வரேன்பா. டியூக் சொன்னபடி அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டூவர்ட் அண்ட் ஆல்ஃபோன்ஸை மன்னிப்பு கேட்க வைப்பாரு. ரியோ இதெல்லாம் எதுக்குன்ட்டு இதுக்கப்புறம் உங்க தலையை நீங்க குனிய வேணான்பா. ஆனா ஆல்ஃபோன்ஸ் இன்னுமே வெறியாவான். இதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல வச்சு ஹீரோவை மீட் பண்றப்ப செகண்ட் டைம் பார்த்தால சந்தோஷன்பா. ரியோ ஹீரோவாக்கி உனக்கு ரஃப் டைம்னு கேள்விப்பட்டான், சரிவா வந்து கோரும்பா. கறி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த உலகத்துல ரைஸ் பாப்புலர் இல்லைல, அவங்களுக்கு சரியா வேக வச்சு கொடுக்கவும் தெரியாது. சிலாட்ல எப்படி பண்ணாலும் சொதப்புதுன்ட்டு இந்தாங்க அதுக்கு பதிலா இந்த டிஷ்ஷை சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. ஹீரோவாக்கி இதை சீஸ் ரிசோர்ட்டோன்பா. லிசலாட் இது போல உங்க உலகத்திலயும் சாப்பாடு இருந்திருக்கான்ட்டு. லிசலாட் நீங்க கூப்பிட்ட போலயே ரிசோர்ட்டோனே பேர் வச்சுக்கலான்பா. ஹீரோவாக்கி அப்படியே சூப்பர்ன்பா. ரோவானா அண்ட் ஃப்ளோரா ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சு போயிரும். டியூக்கும் நல்லா இருக்குன்பாரு. ரியோ மனசுக்குள்ள ரீகா கில்ல அரிசியை எப்படி குக் பண்றாங்க அண்ட் ஆல்சோ பாஸ்தாவும் வச்சிருக்காங்க, இவளுக்கு உலகம் சார்ந்த நாலேஜ் இருக்கும் போலன்னு நினைப்பா. ரியோ ஜேர்னி போறதை எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி லிசலாட் கேட்கவும் 11 ஹீரோவாக்கி இப்ப என்ன வயசுன்னு கேட்டா 16 ஹீரோவாக்கி பேரண்ட்ஸை பத்தி கேட்கறப்ப ரியோனா ஜேர்னிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே செத்துட்டாங்கன்பா. ஹீரோவாக்கி சாரி கேட்கவும் ரியோனா தப்பால நினைக்கலன்பா. ஃப்ளோரா ஜேர்னி போறதா முடிவெடுத்தீங்கல்ல, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பா. ரியோ பர்சனல் பிரச்சனைங்க, என் பேரண்ட்ஸ்க்கான கனெக்ஷன் இருக்கவங்கள பார்க்க போனான்பா. டியூக் எங்கேயாவது நிரந்தரமா தங்குற யோசனை இருக்கான்னு கேட்பாரு. ரியோ பிரயாணமே சந்தோஷம் தாங்கன்பா. டியூக் ஒரு வேளை நீ மனசு மாத்தினா நேரா பெல்ட்ரம்க்கு வந்துரு, உன்ன மாதிரி வாழ்வீச்சாளனுக்கு எங்க ஊர்ல எப்பவுமே ஒரு இடம் இருக்குன்பாரு. லிசலாட் நானும் அதே ஆஃபர் கொடுக்குறேன்பா. ரியோ காலப்போக்கில் அது எப்படி போகுதுன்னு பார்க்கலான்பா. ஹீரோவுக்கு என்ன எல்லாரும் ஓமேலக்கண்ணா இருக்காங்க, இது என்ன ஒரு புது ஹீரோவுக்கான பிறப்பான்பா. ரியோ நானே ஒரு அனாதை, ஜஸ்ட் சாதாரணமா பிரயாணம் போறவன், என்னால உங்களை மாதிரி ஒரு ரியல் ஹீரோவோட கம்பேர் பண்ண முடியுமா, நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்பா. ஹீரோவாக்கி இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கே பரவாயில்ல, எப்படி இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லதுன்பா. ரியோ அதை எனக்கு பெருமிதம் தான்ட்டு லிசலாட் கிட்ட கலா கிங்டம்க்கு ஒரு ஹீரோ இருக்காங்களாமேன்னு கேட்பான். லிசலாட்டும் அதான் பேச்சே வெளியே வந்துருச்சேன்பா. ஹீரோவாக்கி உங்களோட ஹீரோ பொண்ணான்பா. ரியோவும் அதே தான் கேட்பான். சூமராகி ஷார்ட் ஸ்கிரீன்கிற பேரை சொல்லவும் ரியோ புரிஞ்சுப்பான். இதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வரவங்க பத்தி எல்லாம் சொல்லும் போது டியூக் இன்ட்ரெஸ்டல்லாலையும் ஒரு ஹீரோ வந்திருக்காதா பேசப்படுதுன்னு பாரு. ரியோ ஆல்ரெடி ஒருத்தி கண்டுபிடிச்சிட்டான்ல, அப்ப நிறைய முக்கியமான ஆளுங்க வராங்க போலயன்ட்டு மனசுக்குள்ள நான் இந்த விஷயத்துல கிட்ட நெருங்கிட்டேன், இது மிகருக்கும் மத்தவங்களுக்கும் நல்ல நியூஸ்னு நினைப்பான். இதுக்கப்புறம் சர்ச் பார்ட்டிக்கு போன நைட்ஸ்ல இருக்க ஆல்போன்ஸை காட்டுவாங்க. அவன் இன்னுமே ரியோ மேல வெறியில தான் இருப்பான். அந்த காமனர் முன்னால நான் எதுக்கு டேலண்ட் இல்லாதவனா தெரியணும்ட்டு ஒரு நைட் இருந்துட்டு நம்மள மினட்டர் எப்ப வேணாலும் தாக்கலாம், அதால காட்லயே இருங்கன்பான். லூசியஸ் அதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள எந்த மான்ஸ்டரும் கிடையாதுன்ட்டு வந்திருப்பான். நைட்ஸ் யாரானின்னு கேட்கவும் வில்லத்தனமா சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.